12ஆம் வகுப்பு இயல் 1ல் இருக்கக்கூடிய நினைவுனா பார்க்கலாம். ஏற்கனவே 2 நினைவுனா பார்த்தாச்சு. இப்போ 3வது நினைவுனா பார்க்க போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. எப்படியா இருந்தாலும் எனக்கு பண்ண மாட்டீங்க. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டீட்டெயில் எப்படி எழுதுறதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃபார்மேட்டு. ஏன்னா இங்கே பாலசுப்ரமணியத்தோட என்ன சொல்லியிருக்காங்க மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அதனால் இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஓகேவா? தமிழின் சீர் இளமை திறன் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. இப்போ ஆன்சரை பார்க்கலாம். தமிழ் மொழி நம் அடையாளம், பண்பாட்டின் நீட்சி. தமிழ் தோன்றிய காலம் தொட்டு மக்களால் பேசப்பட்டு எழுதப்பட்டு உயிர்ப்போடும் இளமையோடும் இருக்கிறது. இன்றும் தமிழ் மொழியின் புகழ் எத்திசையும் பரவியுள்ளது. அத்தகைய தமிழின் பெருமையை மரபு கவிஞர்கள் பலர் பாடியுள்ளனர். தமிழை இளந்தமிழ் என்று பெருமைப்படுத்துகின்றனர் கவிஞர் சிற்பி. இப்போ இதோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் பேஜில் எழுதியிருக்கேன், பார்க்கலாம். கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறும் செய்திகள். என் அருமை செந்தமிழே, மலை மேட்டில் தலை சாய்க்கும் செங்கதிரால் சிவக்கும் வானம் போல் உழைப்பில் சிவந்த கையிலை உடைய தொழிலாளர் பருத்த தோல் மீது முத்து முத்தாக வீற்றிருக்கும் வியர்வை துளியை பற்றி வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் கவிஞர் சிற்பி. அதாவது கவிஞர் பாலசுப்ரமணியன் இங்கே எழுதிருங்க. இங்கே கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியன் மட்டும் எழுதிருங்க. இயல், இசை, நாடகம் என மூன்றாக தழைத்து வளர்ந்த தமிழே, முன்பு ஒரு காலத்தில் நீ பாண்டியர் உருவாக்கிய காலத்தில் கொழுவிற்றிருந்தாய். பாரி, காரி, ஓரி, ஆய், அதியன், நல்லி, பேகன் என்னும் 7 வள்ளல்களை பெற்றெடுத்தாய். தமிழே, எம் மெய் சிலிர்க்குமாறு பழமை நிலத்தை புதுப்பிப்பதற்கான நீ மீண்டும் குயிலாக வந்து கூவ வேண்டும் என்கிறார். புதுப்பிப்பதற்கான நீ மீண்டும் குயிலாக வந்து கூவ வேண்டும் என்கிறார். தென்றல் தழுவும் குளிர்ந்த பொதிகை மலையில் தோன்றி வளர்ந்த தமிழே, தடைகள் இருந்தால் அவற்றை எல்லாம் கூட்டை உடைத்து வெளிப்படும் சிங்கம் போல் சீறி வர வேண்டும் என்று தமிழின் சீரிழமை திறன் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் கூறுகிறார். நன்றி. இந்த ஃபார்மேட்லேயே எழுதுறங்க. இந்த டீட்டெயிலில் ஃபுல் மார்க் வாங்கிடலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணிவிடுங்க. நன்றி.